செழியன்னு ஒரு ஸ்டூடெண்ட் புறநானூறுன்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு ட்ரெயினை எரிக்கிறாரு. அந்த சம்பவத்துல தன்னோட உயிர் நண்பனை இழக்கிறாரு. அதே சமயத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பகையை கிரியேட் பண்றாரு. நண்பனோட இழப்பை தாங்க முடியாத செழியன் புறநானூறு அமைப்பை கலைச்சிட்டு கிளம்பிட்டு அவர் அவரோட லைஃபை பார்க்க போயிடுறாரு. லேட்டர் ஆன் 6 years லேட்டர் அந்த பகையும் விதியும் சேர்ந்து திரும்பவும் செழியனை அந்த பிரச்சனைக்குள்ள இழுக்குது. திரும்பவும் இந்த ஹிந்தி திருப்பி பிரச்சனைக்குள்ள செழியனை இழுக்குது அந்த விதி. அண்ட் திரும்பவும் புறநானூறு தொடங்குறதுக்கான நேரங்கிறது வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத மீதி கதை. When the story overtake the actors, it will be the blast. படத்துல எஸ்கே, ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா யாரையும் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் செழியன், சின்னதுரை, திரு, ரத்னமாலா இவங்கெல்லாம் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. Acting is top notch. Opening with a blast filled with drama in first half, getting into high stakes, brilliant intermission, stakes getting more high in second half, brilliant scene in Delhi with a cameo, tensed and edge of the seat climax and brilliant ending. மொத்தத்துல என்னை பொறுத்த வரையும் இதாண்டா சினிமா இந்த ஃபில்ம். கேமியோஸ் பத்தி சொல்ல போனோம்னா ராணா, ஐ எம் சர்ப்ரைஸ்ட் இவர் ஒரு கேமியோ கொடுத்துருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சிம்பிளான ரோலு, பட் சூப்பரா வந்தாரு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு அவரோட கேமியோங்கிறது. பட் பாசில் ஜோசஃபோட கேமியோங்கிறது எதிர்பார்த்தது தான். அவரே ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு சொல்லிட்டாரு இல்லையா, எக்ஸ்பெக்டட் கேமியோ, பட் இந்த ஒரு ரோலை வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஓப்பனிங் சீன்லேயே தலைவர் வராரு மாஸ்கை போட்டுக்கிட்டா, அப்பவே அவரோட வாய்ஸை கண்டுபிடிச்சு அவர் தாங்கிறது தெரியுது. பட் அங்க வந்துட்டு அவரோட முகத்தை ரிவீல் பண்ணாம செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா கொண்டு வந்து மேசிவ் ஆக்கிட்டாங்க அந்த சீனையை. மியூசிக் சிறப்பான தரமான செய்கை. எமோஷன்ஸ் ஆர் சோ ஹை. அதர்வா காட் ஆல் ஆடியன்சஸ் ஹார்ட்ஸ். அனதர் பேங்கர் ஃபார் எஸ்கே அண்ட் எஸ்கே. சென்சார் கட்ஸை பத்தி பேசுவோமே. பேட் வேர்ட்ஸ் ஓகே, கட் பண்ணியிருக்காங்க, ஓகே. தீ பரவட்டுமே நீதி பரவட்டும் மாத்திருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. அச்சம் என்பது மடமையோட சாங்க்கு பதிலாக வேற ஒரு சாங் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி சென்சார் போர்ட் சைட்ல இருந்து பண்ண எந்த ஒரு மேட்டருமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதெல்லாம் பண்ணிருக்கோங்கிற அவசியமே கிடையாது. வெறும் பேட் வேர்ட்ஸ்க்கு தான் இந்த படத்தோட பிரச்சனையே. அதை வந்துட்டு இவங்க கட் பண்ணியிருக்காங்க, ஓகே, அதோட நிப்பாட்டி இருக்கலாம். மற்றபடி இவங்க வந்துட்டு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேமோ ஆர் தலைவர்களோட நேமோ யூஸ் பண்ணல மேக்சிமம். ஸோ அதனால அங்கே எதுவுமே கட்டு கிடையாது. சூரரை போற்று படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்றது முட்டாள்தனம் தான் சொல்வேன். பிகாஸ் ரெண்டுமே வேற வேற விதமான படம். சூரரை போற்று ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி, அது உள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்டோரிங்கிறது இருக்கு. ஹீரோஸ் ஜேர்னி, அந்த கதையை வந்துட்டு எல்லா கதைக்குமே ஒரு டேக்லைனுங்கிறது இருக்கும். அந்த வகையில சூரரை போற்று இட்ஸ் அ ஹீரோஸ் ஜேர்னி. பட் இந்த படம் ஈவன் பெஸ்ட் ஃபிலிம். ஈவன் பெஸ்ட் ஃபிலிம்ல வந்துட்டு நீங்க ஹீரோஸ் ஜேர்னியோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுத்தோடைய ஸ்டேக்ஸ், ரெண்டுத்தோடைய விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது ஈவன் பெஸ்ட்டாக இருக்கும்போது, டைம்லைன் பெஸ்ட்டாக இருக்கும்போது அதோட கம்பேரே பண்ணக்கூடாது. இன்கேஸ் இந்த படம் அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ், முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஆக்டர்ஸை வச்சு எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு விதமாக வந்திருக்கும். பட் இப்போ வந்திருக்கிற இந்த விதங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வி காட் அ பேங்கர் ஃபில்ம் இன் ஓப்பனிங் ஆஃப் தி இயர். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஐ டெல் யூ, கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ்.